மாளிகைகளில் எழும் அகில் புகை மேகங்களோடு கலக்க கொடிமரத்து சூலங்கள் பகல் நேரத்து மின்னல்களாய் ஒளிரும் காட்சி. வணக்கம் நண்பர்களே. போன பாடல்ல அயோத்தியோட மாளிகைகள் மலையைப் போல ஓங்கி உயர்ந்து நிக்குதுன்னு பார்த்தோம் இல்லையா? கற்பனை பண்ணி பாருங்க, அவ்வளவு பெரிய கம்பீரமான மாளிகைகள். இப்ப அந்த மலை மாதிரி இருக்கிற மாளிகைகள் மேல கம்பர் இன்னும் ஒரு அற்புதமான காட்சியை காட்டுறார். புகையும் கொடியும் சேர்ந்து வானத்தோட போட்டி போடுற மாதிரி ஒரு காட்சி அது. அந்த நகரத்தோட அழகும் வளமையும் எப்படி வானத்தை தொடுதுன்னு பாருங்க. அகில் இடுகொளும் புகை அழாய் மயங்கின, முகிலொடு வேற்றுமை தெரிகலா, முழு துகிலொடும் நெடுங்கொடிச்சூலம் மின்னுவ, பகல் இடுமின் அணிபரப்பு போன்றவே. அகில் இடுகொழும் புகை அழாய் மயங்கின. முதல்ல கம்பர் சொல்றாரு, அந்த பெரிய மாளிகைகள்ல இருந்து நறுமணம் வீசுகிற அகில் கட்டைகளை எரிக்கிறாங்க. யாகங்கள், பூஜைகள் அல்லது வெறும் வாசனைக்காக இருக்கலாம். அதிலிருந்து எழும்புற கொழும் புகை, அதாவது நல்ல அடர்த்தியான செழுமையான புகை, அந்த மாளிகைகள் முழுக்க பரவி அப்படியே காத்துல கலந்து மிதக்குதாம். அழாய் மயங்கின அண்ணா, ஒன்னோடொன்று பின்னி பிணைஞ்சு எது புகை எது காற்றுன்னு தெரியாத அளவுக்கு எங்கும் பரவி நிற்குது. அந்த நகரமே ஒரு தெய்வீக நறுமண புகையால சூழப்பட்ட மாதிரி ஒரு உணர்வை இந்த வரிகள் நமக்கு தருது. முகிலோடு வேற்றுமை தெரிகலாம். அடுத்த வரி இன்னும் அற்புதம். அந்த அகில் புகை எவ்வளவு உயரத்துக்கு போகுதுன்னா, வானத்தில் மிதக்கிற மேக கூட்டங்களோட முகிலோடு இது கலந்துடுதாம். அந்த புகையும் இந்த மேகமும் ஒன்னா சேர்ந்துட்டதால எது நிஜமான மேகம் எது இந்த அகில் புகைன்னு பிரிச்சே பார்க்க முடியலையாம். வேற்றுமை தெரிகலாம். அடேயப்பா, பாருங்க, அந்த மாளிகைகள் வானத்தை தொடுற அளவுக்கு உயரமா இருக்குன்னு கம்பர் எவ்வளவு அழகா சொல்லாம சொல்றாரு. மனுஷங்க உண்டாக்குன அந்த நறுமண புகையை இயற்கையோட மேகத்தோட இணைச்சு பூமிக்கும் வானத்துக்கும் இருக்கிற வித்தியாசத்தையே குறைச்சிட்டார் கம்பர். என்ன ஒரு கற்பனை வளம்! முழு துகிலோடும் நெடுங்கொடிச்சூலம் மின்னுவ. இப்ப அந்த புகை மேகங்களுக்கு நடுவுல என்ன தெரியுது? உயரமான கொடி மரங்கள் நெடுங்கொடி கம்பீரமா நிக்குது. அதுல பெரிய பெரிய பட்டொளி வீசும் கொடிகள் முழு துகில் காத்துல அசைஞ்சாடுது. அந்த கொடி மரங்களோட உச்சியில சூலம் திரிசூலம் போன்ற அமைப்பு பொருத்தி இருக்காங்க. அந்த காலத்துல மாளிகைகள்ல அழகுக்காகவும் ஒரு மங்கள சின்னமாகவும் சில சமயம் இடிதாங்கியாகவும் கூட இந்த சூலங்களை வைப்பாங்களாம். இந்த சூலங்கள் சூரிய ஒளியில பட்டு மின்னு பளபளன்னு கண்ணை பறிக்கிற மாதிரி மின்னுதாம். பகல் இடுமின் அணிபரப்பு போன்றவே. இப்போதான் கம்பர் தன்னோட கவிதை திறனோட உச்சத்தை தொடரார். அந்த புகை மூட்டத்துக்கு நடுவுல உயரமான கொடிமரங்கள்ல பளபளன்னு மின்னுகிற அந்த சூலங்கள் எப்படி இருக்குதாம் தெரியுமா? பகல் இடுமின் அணிபரப்பு போன்றவே. அதாவது பட்டப்பகல்லையே திடீர்னு மின்னல் வெட்டுனா எப்படி இருக்கும்? அதுவும் 1-2 அல்ல, ஒரு மின்னல் கூட்டமே மின் அணிபரப்பு. வரிசையா வானத்துல தோன்றுனா எப்படி இருக்குமோ அப்படி இருக்குதாம் அந்த காட்சி. ஆஹா, என்ன ஒரு உவமை, என்ன ஒரு காட்சிப்படுத்தல்! சாதாரணமா கொடிமரத்து உச்சியில இருக்கிற ஒரு உலோக சூலத்தை வானத்துல பகல்ல அடிக்கிற மின்னல் கூட்டத்தோட ஒப்பிடுறார் கம்பர். இதுக்கு பேரு தான் தற்குறிப்பேற்ற அணின்னு இலக்கணம் சொல்லும். கவிஞன் தன் குறிப்பை தன் கற்பனையை அந்த பொருளின் மீது ஏற்றி கூறுவது. புகையும் மேகமும் கலந்த அந்த மங்கலான பின்னணியில சூலங்களோட பளபளப்பு கம்பரோட கவிதை உள்ளத்துக்கு பகல் நேரத்து மின்னல்களா ஜொலிக்குது. பார்த்தீங்களா நண்பர்களே? அயோத்தி நகரத்து மாளிகைகளை வர்ணிக்கும் போது வெறும் கட்டிடங்களோட உயரத்தை சொல்லாம அங்கிருந்து வர்ற புகையையும் பறக்கிற கொடிகளையும் அதுல மின்னுகிற சூலங்களையும் கூட எவ்வளவு உயிரோட்டமா ஒரு காவிய காட்சியா மாத்திட்டார் கம்பர். அந்த நகரமே வானுக்கும் பூமிக்குமா சேர்ந்து அழகு செஞ்சுட்டு நிற்கிற மாதிரி ஒரு பிரம்மாண்டமான அதே சமயம் ரம்மியமான சித்திரத்தை நம்ம கண் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்திடுறார். இதுதான் கம்பநாட்டாழ்வாரின் கவி ஆளுமை. இந்த அழகை ரசிப்போம், கற்பனையில் அயோத்திக்குள் பயணிப்போம்.